பொன்மனச் செம்மல், புரட்சித் தலைவர், மக்கள் திலகம் என அன்புடன் அழைக்கப்பட்ட புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் வெற்றி வாழ்க்கை பயணத்தின் காலச்சுவடுகள். ஒரு சிறப்பு பார்வை. ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து தனது அயராத உழைப்பினாலும் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் உள்ளான உயர்ந்த குணத்தாலும் மக்களை தேடிச் சென்று செய்த உதவிகளாலும் மற்றவரை மகிழ்வித்து மகிழ்ந்த எல்லையற்ற அன்பினாலும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் எம்ஜிஆர். 1917 ஜனவரி 17 அன்று அன்னை சத்யபாமாவிற்கும் தந்தை கோபாலகிருஷ்ணன் மேனனுக்கும் மகனாக இலங்கையில் பிறந்தார். எம்ஜிஆருக்கு 2½ வயதான போதே தந்தை இறந்துவிட குடும்பத்தின் பிழைப்புக்காக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தமிழகத்தின் கும்பகோணத்திற்கு வந்தார் அன்னை சத்யபாமா. வீட்டின் வறுமை சூழல் காரணமாக நாடகத் தொழிலை தேர்வு செய்தார் எம்ஜிஆர். அப்போது அவருக்கே தெரியாது தமிழகத்தை நாம் எதிர்காலத்தில் ஆளப் போகிறோம் என்று. முயன்றால் முடியும், முயற்சி திருவினையாக்கும், உழைத்தால் உயரலாம் என்பதெல்லாம் வெறும் வாய்மொழி சொற்கள் அல்லவென்று மெய்பித்து காட்டி நல்ல நடிகன், நல்லதோர் அரசியல் தலைவனாக உயர்ந்தார் எம்ஜிஆர். 1936 ஒரு சாதாரண துணை நடிகராக வெள்ளித்திரையில் அறிமுகமாகி மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனாக 1000 நாட்களுக்கும் மேல் தாண்டி ஓடிய 136 வெற்றி படங்களின் முடிசூடா வெற்றி வேந்தனாக உலா வந்தவர் எம்ஜிஆர். அரசியலில் தன்னை ஒதுக்கியவர்களுக்கு நல்லதோர் பாடமாகவும் தன்னை நம்பியவர்களுக்கு கரை சேர்க்கும் ஓடமாகவும் வாழ்ந்து காட்டி மற்றவரையும் வாழ வைத்த பெருமை இவரையே சேரும். அறிஞர் அண்ணாவின் மீது கொண்ட அன்பால் அவரது உருவத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றொரு மாபெரும் கட்சிக்கு மக்கள் போற்றும் தனிப்பெரும் தலைவரானார். தொடர்ந்து 3 முறை அவர் மறையும் வரை 1977 துவங்கி 1987 வரை மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட மக்களின் முதல்வராக தமிழகத்தினை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தார். பொன்மனச் செம்மல் என்ற அடைமொழியை தனக்கு மட்டும் உரித்தாக்கிக் கொண்டவர் இவர். தன்னை நாடி தேடி உதவி கேட்டு வந்தவர்களிடம் இல்லை என்று சொல்லாமல் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்த கலியுக கர்ணனாக வாழ்ந்து காட்டினார். இவரால் வாழ்ந்தவர்கள் ஏராளம். திரையில் மட்டுமே கதாநாயகனாக இல்லாமல் நிஜத்திலும் தனிமனித பண்பிலும் தனிப்பட்ட வாழ்விலும் காலத்தால் அழிக்க முடியாத, எவருமே எதிர்க்க முடியாத நிஜமான கதாநாயகனாகவே தனிப்பெரும் மனித சகாப்தமாகவே வலம் வந்த எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரம் 1987 டிசம்பர் 24 தனது மூச்சை நிறுத்தி கொண்டது. அவர் மறைந்தே 35 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்ட போதும் அவர் கொண்ட பெயரும் புகழும், மக்கள் மீது அவர் வைத்த அன்பும், மக்கள் அவர் மீது வைத்த அன்பும் இன்றும் குன்றிலிட்ட விளக்காய், அணையா தீபமாய் மக்களின் மனங்களில் எரிந்து கொண்டே உள்ளது.